Hi, welcome you to learn English. ரெண்டு காலமில் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு காலமில் இருக்கிற சென்டென்ஸை இன்னொரு காலமில் இருக்கிற சென்டென்ஸோட மேட்ச் பண்ணணும். மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணணும். இப்போ ஐ ஹாவ் நாட் ஆஸ்க்டு இந்த சென்டென்ஸ் பாதியில் இருக்குது, மீதி பாதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதர் சைடு நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ பிளான் ப்ராப்பர்லி, இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது, அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது, அதே மாதிரி சென்டென்ஸில் ஒரு பார்ட் எந்த டென்ஸில் இருக்குது, அனதர் பார்ட் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். Now look at these sentences. I have not asked you to bring this book. இந்த புக் கொண்டு வர சொல்லலை நான். If you plan properly, you can easily win. There are some useful books available in this library. இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் look at these sentences. I find அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. இதனுடைய மீதி பாதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதர் சைடு ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுங்கள். எந்த பார்ட் சேர்ந்த உடனே மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வருதோ தட் இஸ் தி ஆன்சர். ஐ ஃபைண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஹீ டசன்ட் நோ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. வி வாண்ட் டு பை அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஃபைண்ட் நோ புக் இன் கபோர்ட். கபோர்டில் எந்த புக்குமே இல்லை, நான் பார்க்கல. ஹீ டசன்ட் நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. வி வாண்ட் டு பை மோர் புக்ஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். இந்த கடையிலேருந்து நிறையா புக்ஸ் வாங்கலாம். தெர் ஆர் சம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் திஸ் பார்க். இந்த பார்க்கில் அழகான பூக்கள் நிறையா இருக்கின்றன. Now look at these sentences. Again 4 sentences நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதர் சைடு நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன். மீனிங்ஃபுல் ஆர்டரில் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இட் இஸ் ஈஸி டு, இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஐ வாட்ச் சம் யூஸ்ஃபுல் டிவி ப்ரோக்ராம்ஸ். நான் சில பயனுள்ள டிவி ப்ரோக்ராம்ஸை பார்ப்பேன். கைண்ட்லி செக் வெதர் யூ ஹாவ் க்ளோஸ்ட் த டோர் ஆர் நாட். கதவை மூடிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ் என்கரேஜ் மீ. ஓவர்வெல்மிங் அப்படின்னா பெருமிதமான, அளவுக்கு அதிகமான ரெஸ்பான்சஸ் என்னை என்கரேஜ் பண்ணுது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ஸ்பெஷல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஃப்ரேம் தீஸ் சென்டென்சஸ். சில்ட்ரன் ஆர் பிளேயிங், இந்த வாக்கியம் எப்படி முடியும்? டோன்ட் ஒரி, இந்த வாக்கியம். ஷஃபிளாக இருக்கிற அதர் சைடை நீங்கள் மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. வாசிக்கிறப்பே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. Children are playing in the lawn of this house. Lawn அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம், அது புல்வெளியாக கூட இருக்கலாம். Children are playing in the lawn of this house. Don't worry, success is yours. கவலைப்பட வேண்டாம், வெற்றி உங்களுடையது. We must respect the feelings of aged people. வயதானவர்களின் ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். This is not as much difficult as that one. இது அது மாதிரி டிஃபிகல்ட்டாக இல்லை. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு செட்டை இன்னொரு செட்டோட மேட்ச் பண்ணுங்கள். மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுங்கள். வாசிக்கிறப்பவே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஈஸி டு ஐடென்டிஃபை தி ஆன்சர்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ வாண்ட் டு வின், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகே, அந்த இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட், அதுக்கு அடுத்து இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னு வராது, ஏன்னா மஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மஸ்ட் இம்ப்ரூவ் அப்படின்னு தான் வரணும். ஸோ அந்த சென்டென்ஸும் வராது. அடுத்தது பாருங்களேன், இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். இதுவும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது யூ மே ஃபைண்ட். இந்த மாதிரி எதுவுமே மேட்ச் ஆகாது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஸோ ஒரு வேர்பு
அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு verb. If you want to win, you must understand the challenges. Reading practice indirectly improves your spoken skill. ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சா நிறைய ரீட் பண்ணணும். ட்ரிங்கிங் காஃபி இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். அவரோட இன்ட்ரெஸ்ட் காஃபி குடிக்கிறது. இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம், கோ த்ரூ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். தனித்தனியாக பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். கோ த்ரூ அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்குறது, நல்லா பார்க்குறது, கவனமாக பார்க்குறது, அந்த மீனிங். இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம், யூ மே ஃபைண்ட் சம் சொல்யூஷன். Now look at these sentences. Kindly take notes அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அதே மாதிரி I have covered அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. Then he feels very difficult to. ஸோ சின்ன சின்ன வாக்கியங்கள், அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸ், ஈஸியாக மீனிங் தெரிகிற வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக யூ கேன் ஐடென்டிஃபை தி ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைண்ட்லி டேக் நோட்ஸ் while வாட்சிங் தி வீடியோஸ். இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல் வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்க்குறப்ப அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களில் நோட்ஸ் எடுத்துக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கைண்ட்லி டேக் நோட்ஸ் while வாட்சிங் தி வீடியோஸ். ஐ ஹாவ் கவர்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் பேசிக் கிராமர். ஹீ ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம் ஆன் திஸ் இஷ்யூ. ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. He feels very difficult to convince them on this issue. Whenever I see small babies, சின்ன குழந்தைகளை நான் எப்பெல்லாம் பார்க்குறேனோ, I smile at them. நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன், ஸ்மைல் பண்ணுவேன். Whenever I see small babies, I smile at them. இந்த சென்டென்சஸை மற்ற சென்டென்சஸோட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சைடை மேட்ச் ஆகாது, மீனிங்லெஸ்ஸாக போயிடும். Now look at these sentences. Match them. கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக மேட்ச் பண்ணுங்கள். வாசிக்கிறப்பவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He is the person who built this house. அவர் தான் இந்த வீட்டை கட்டினது. He is the person who built this house. This is the book which I bought last week. இந்த புக் தான் நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன். Which I bought last week. அந்த which, who, கீழே இருக்கிற whom, where எல்லாமே கொஸ்டின் வேர்ட்ஸ், WH டைப் கொஸ்டின் வேர்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. There he is the person whom I follow. அவர் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். We must find the place where they are staying. அவங்க தங்கி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். We must find the place where they are staying. ஸோ ஒரு பார்ட்டை வேறு பார்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸாக போயிடும். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படிங்கிற ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.